நம்முடைய கட்சியின் சார்பில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பணிக்குழு நியமனம் செய்யப்பெற்று ஆங்காங்கே தோழர்கள் தொகுதி வாரியாக கட்டுக்கோப்பாக இருந்து சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள், ஒரு சில தொகுதிகளை தவிர. அது தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நாம் போட்டியிடாத பிற தொகுதிகளில் நம்முடைய தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு தேர்தல் பணி ஆற்றியதில் ஒரு சில தொகுதிகளில் இருந்து தோழர்கள் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றவில்லை என்கிற தகவல்கள் வந்துள்ளன. அது குறித்து தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. அது எங்க கட்சிக்காரர்களுக்காக நான் பேசியது. நிறைய இடங்கள் சொல்லல, ஓரிரு தொகுதிகளில் என்று சொன்னேன். எங்கள் தோழர்களை நெறிப்படுத்துவதற்காக நான் அவ்வப்போது பேசுகிற கருத்து அது. ஓரிரு தொகுதிகளில் இருந்து உட்கட்சி பிரச்சனைகளின் காரணமாக தோழர்கள் அவ்வாறு செயல்பட்டார்கள் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன், அவ்வளவுதான். திமுக கூட்டணிக்காக, கூட்டணி கட்சிகளுக்காக எங்கள் தோழர்கள் ஆற்றியிருக்கிற பணி என்பது மிகவும் போற்றுதலுக்குரியது. திமுக கூட்டணி கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் வெளிப்படையாகவே அதை பேசியிருக்கிறார்கள், என்னிடத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். பெரும்பான்மையானவர்கள் அவ்வாறு பேசியதை யாரும் பெரிதுபடுத்தவில்லை. ஓரிரு இடங்கள் என்று நான் சொன்னதற்கு அதை ஊதி பெருக்குகிறார்கள். திரும்ப திரும்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியை குறிவைத்து திமுக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கிறார்கள். அவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை, அவர்களின் கனவு நனவாகவில்லை, அவர்களின் ஆசையில் மண் விழுந்துவிட்டது. திமுக கூட்டணியை சிதறடிக்க எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டார்கள், பகீரத முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அத்தனை சதி முயற்சிகளையும் முறியடித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மீண்டும் அவர்கள் ஏமாந்து போவார்கள். வாக்கு எண்ணிக்கையின் போது அரசியல் கட்சியினுடைய அலுவலகம் முக்கியமான இடங்களில் பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு திமுக RS பாரதி தேர்தல் ஆணையத்தில் கடிதம் எழுதியிருக்காரு. இது வழக்கமான ஒன்றுதான். தேர்தல் ஆணையத்துக்கு கூட்டணி சார்பில் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பது ஒரு புதிய நடைமுறை அல்ல. வாக்கு எண்ணிக்கையின் போது உரிய பாதுகாப்பை தர வேண்டும் என்ற கோரிக்கை திமுகவின் பொறுப்புணர்வை வெளிப்படுத்துகிறது, அவ்வளவுதான். அனைத்து கருத்து கணிப்புகளும் வட இந்திய மாநிலங்களை சார்ந்த சில செய்தி நிறுவனங்கள் தான், குறிப்பா ஆக்சிஸ் மை இந்தியா, ஓட் வைப் என்று கருதுகிறேன் அந்த ஒரு நிறுவனம், JVC என்ற ஒரு நிறுவனம் என்று கருதுகிறேன். இவங்கெல்லாம் RSS பின்னணியை கொண்டவர்கள், பாரதிய ஜனதா கருத்தை ஆதரிக்கக்கூடிய, வலதுசாரி கருத்தை ஆதரிக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் அவ்வாறு செய்திகளை வெளியிடுகிறார்கள். விஜய் பெயரில் ஏராளமாக பிட்டிங் நடக்கிறது, சூதாட்டம் நடைபெறுகிறது. இந்த சூதாட்ட கும்பல் பரப்புகிற வதந்தி தான் இது. தேர்தலுக்கு முன்பு திமுகவை முன்வைத்து சூதாட்டத்தை நடத்தினார்கள். அகில உலக அளவில் இது நடைபெறுகிறது. இப்போது தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பின்பு விஜயை முன்வைத்து இந்த சூதாட்ட காய்களை நகர்த்துகிறார்கள். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர்கள் ஏமாந்து போவார்கள். முன்னாள் DGPங்கிறதுனால அவர் சொல்றது சரியாயிருமா? ஆமா, பிட்டிங் தான் இது. இது 100% பிட்டிங், சூதாட்ட நடவடிக்கைகளுக்கான ஒரு மீடியா ஹைப், அவ்வளவுதான். நீங்க நாளைக்கு தேர்தல் முடிவு வரப்போகிறது, பாருங்க. அதனால என்ன, என்னுடைய இல்ல அந்த மாதிரி இல்ல. களத்தில் நான் நேரடியாக 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பிரச்சாரம் செய்திருக்கிறேன். எங்கள் தொகுதி 8 தொகுதினா தோழமை கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு நான் பிரச்சாரம் செய்திருக்கிறேன். நேரடியாக பார்த்த வகையில் ஒவ்வொரு தேர்தலிலும் மக்கள் எப்படி எதிர்வினை ஆற்றுவார்கள் என்பது தெரியும். நேரடியாக களத்தில் கண்ட அனுபவத்தில் இருந்து நான் சொல்லுகிறேன், திமுக கூட்டணி வெற்றி பெறும், திமுக தனித்தே ஆட்சி அமைக்கும்.
தற்கொலைகள் வந்து அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியானா இப்போ தற்கொலைகள் அதிகமாயிட்டாங்கன்னு சொன்னா அதிமுகவிற்கு ஓட்டு போடுவர்கள், திமுக கூட்டணி ஓட்டு போட்டவர்களோ, அறிவாளிகளோ, விஜய்க்கு போட்டவர்கள் வந்து தற்கொலையாகவும் ஒரு கட்டமைப்பு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ஒரு சமூக நீதி எல்லாம் பேசிட்டீங்க. இளைஞர்கள் வந்து தற்கொலை வந்து எந்த விதத்தில் வரவேற்பாருங்க? அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. மக்களை நாம் எப்போதும் கொச்சைப்படுத்தக்கூடாது. நமக்கு வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் அவர்கள் நம்முடைய மக்கள், வாக்காளர்கள். அவர்களை உரிய முறையில் மதிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதாவது நான் விடுதலை சிறுத்தையில் அப்படி எங்கேயும் பேசுனதில்லை. அந்த சொல்லாடலை நாங்கள் கையாண்டதில்லை. இல்லை, அது வந்து சோசியல் மீடியா ரொம்ப உயர்த்தி பிடிக்கிறாங்க, அவ்வளவுதான். இது வந்து ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒரு புதிய கட்சி தோன்றும் போது அல்லது நடிகர்கள் கட்சிக்கு வருகிற போது அவர்களுக்கு பின்னால் பெரும் திரள் கூடுவது வழக்கமான ஒன்றுதான். விஜயகாந்த் அவர்கள் வந்தபோது இப்படி சோசியல் மீடியா கிடையாது. அதற்கு முன்பு பலர் போல கட்சி தொடங்கிய காலத்தில் அண்ணன் வைகோ அவர்களோ அல்லது அதற்கு முன்பு திரு ராமதாஸ் அவர்களோ திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்று அரசியல் என்று சொன்ன காலத்தில் சோசியல் மீடியா கிடையாது. இப்போ சோசியல் மீடியா அதை ரொம்ப உயர்த்தி பிடிக்கிறார்கள். எப்போதுமே திமுக அதிமுகவுக்கு எதிரான சக்திகள் திமுகவுக்கு மாற்று சக்தி என்று உயர்த்தி பிடிக்கிற அரசியலைத்தான் இப்போதும் உயர்த்தி பிடிக்கிறார்கள், அவ்வளவுதான். இப்போது அதனுடைய எண்ணிக்கை வேண்டுமானால் கூடியிருக்கலாம், சதவிகிதம் கூடியிருக்கலாம். ஆனால் அவர்கள் தனித்து வெற்றி பெறுவதற்கோ ஆட்சியை கைப்பற்றுவதற்கோ வாய்ப்பில்லை என்றுதான் நான் பெரிதும் நம்புகிறேன். இளைஞர்கள் நிறைய வந்து விஜய்க்கு எதிராகவும் வாக்களித்திருக்கிறார்கள். அதை யாரும் பெரிதாக பேசுவதில்லை. எவ்வளவோ இளைஞர்கள், இளம் தலைமுறையினர், குறிப்பாக நீங்கள் சொல்ற மாதிரி இந்த 20ஆம் நூற்றாண்டு தலைமுறையினர் 100% அப்படியே வந்து ஹீரோவுக்கு பின்னால போயிட்டாங்களாம் வந்து சொல்ல முடியாது. அவருக்கு எதிராக பேசக்கூடியவர்களும் ஏராளமானவர்கள் சமூக ஊடகங்களில் இருக்கிறார்கள். அந்த அரசியல் வேண்டாம் என்று இளைய தலைமுறையினருக்கு அறிவுறுத்தக்கூடிய இளைய தலைமுறையினரே ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அரசியல் படுத்தப்பட்ட இளைய தலைமுறையினர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் ஒட்டுமொத்தமாக 100 விழுக்காடு இளம் தலைமுறையினர், புதிய வாக்காளர்கள் ஒரு ஹீரோவுக்கு பின்னால் போய்விட்டார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள், அவ்வளவுதான். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், பெரும்பாலான நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்பதை கூறியிருக்கிறார்கள். திமுக தனித்து பெரும்பான்மை பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சில நிறுவனங்கள் அதற்கு நேர்மாறான கருத்துக்களை கூறியிருக்கின்றன. களத்தில் நேரடியாக மக்களை சந்தித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் எங்களுடைய பார்வை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மக்கள் ஏகோபித்த ஆதரவை நல்கி இருக்கிறார்கள். ஆகவே எமது கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். திமுக ஆட்சி தொடரும்.